தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பெண்கள் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விசேஷமான விரத முறையை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இதனுடைய சிறப்புகள் என்ன, யாரெல்லாம் வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். எல்லாரும் ஆவலுடன் செய்யக்கூடிய ஒரு விரதம், தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே முதன்மையாக போற்றப்பட்டு நம்ம செல்வ வளங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க, 16 வகையான செல்வங்கள், தனம், தானியம், புத்திரம், புத்திர லாபம், தீர்க்காயுசம், வஸ்திரம், வாகனம், சுகம், சொர்ணம், மண், மனை, பொன், பொருள், பதவி, புகழ், ஞானம்னு சொல்லக்கூடிய இந்த 16 செல்வங்கள்ல எது குறையா இருந்தாலும் இந்த ஒரு விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் அது பூர்த்தியாகும், பூரணமாகும் அப்படிங்கிறதுதான் இந்த விரதத்தினுடைய மகிமை. இதுக்கு பல கதைகள் இருக்கு. இந்த வரலட்சுமி விரதம் நிறைய கதைகள், கிளை கதைகள் அப்படிங்கிறது இருந்தாலும் இது பரமேஸ்வரன் பார்வதி தேவிக்கு இந்த விரதத்தை பற்றி சொல்லி, இந்த பார்வதி தேவி திருமகளை பூஜித்த ஒரு அற்புதமான ஒரு விரத முறை அப்படிங்கிறதான் இந்த வரலட்சுமி விரதம். அடுத்து இன்னொன்னு, சாருமதி அப்படிங்கிறவங்க ஸ்கந்த புராணத்துல இதனுடைய நிகழ்வை பத்தி குறிப்பிட்டிருக்கு. மகத நாடு, இந்த மகத நாட்டில் குண்டலபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இந்த சாருமதி அப்படிங்கிறவங்க இந்த விரதத்தினுடைய மகிமையிலே அவங்க குடும்பத்தின் மேல மாமனார், மாமியார், கணவன் எல்லாத்துக்கும் ரொம்ப பற்றுதலோட இருந்து அதுக்காகவே இவங்க கனவுல அந்த பதி பக்தி அப்படிங்கிறதையெல்லாம் வச்சு அவங்க கடைபிடிக்கும் போது மகாலட்சுமிய கனவுல இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடின்னு சொல்லி அவங்க கடைபிடித்து அந்த 16 பேர்களையும் பெற்றதாக ஒரு ஐதீகம் உண்டு. அடுத்து இன்னொன்னு, இந்த சாருமதியோடைய அம்மா என்ன பண்றாங்க, சௌராஷ்டிரா ராணி, அவங்க மகாலட்சுமிய ரொம்ப அலட்சியம் படுத்தினதுனால அவங்க செல்வங்களை எல்லாம் இழந்துட்டாங்க. அவங்க இழந்ததுக்கு அப்புறம் இந்த சாருமதி இந்த வரலட்சுமி விரதத்தை கேள்விப்பட்டு அவங்க கடைபிடித்து இழந்த செல்வங்களை திரும்பவும் மீட்கப்பட்டதாகவும் ஒரு கதை உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாம இந்த பார்வதி தேவியினுடைய சாபம் சித்திரநேமின்னு ஒருத்தர் தேவருக்கு கிடைச்சு, அவரு அந்த தேவ கணங்களுக்கு போய் அவங்க அப்சரஸ் கடைபிடித்த இந்த வரலட்சுமி விரதத்தினை கடைபிடித்ததாகவும் ஒரு வரலாறு உண்டு. சரி, யாரு எப்படி கும்பிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு அதனால என்ன பலன் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம வாழ்க்கையில பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் இருக்கு, குழந்தை பாக்கியத்துல தடைகள் இருக்கு, திருமணத்துல தடைகள் இருக்கு, ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சேன் வாங்க முடியல, ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சேன் கட்ட முடியல, ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைச்சேன் வாங்க முடியல, ஒரு நகை வாங்கணும்னு நினைச்சேன் வாங்க முடியல, ஒரு வெள்ளி பாத்திரங்கள் வாங்கணும்னு நினைச்சேன் வாங்க முடியல, ஒரு வேலை சரியா அமையல, வேலை செஞ்சா காசு சரியா வரல, பணம் கையில தங்கல, கடன் வாங்கினா கொடுக்க முடியல, கொடுத்த கடன் வரல. இப்படி நம்ம வாழ்க்கையில முக்கியமா ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், ஒரே பயமா இருக்கு, இப்படி பல நிகழ்வுகளால நமக்கு தடை, தாமதங்கள், பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் சரி பண்ணி தருவதற்கு நம்ம யார வழிபாடு பண்ணணும்னா வரலட்சுமிய, வரம் தருவாள் மகாலட்சுமி, அவள் தான் வரலட்சுமி. அப்ப இந்த வரலட்சுமி விரதத்தை எப்படி நம்ம கடைபிடிக்கணும்? எல்லா விரதம் மாதிரி இருந்தாங்க. கூடுதலா என்ன சொல்றோம், ஒரு கலசத்துல அதுல நல்ல வாசனை திரவியங்களை போட்டு நீர் நிரப்பி எலுமிச்சம்பழத்தை போட்டு அதுல ஒரு நல்ல தேங்காயை வச்சு அதற்கு முகமாக லக்ஷ்மி முகத்தை வச்சு அதை உருவமாகவே செஞ்சு நம்ம வீட்டுல உள்ள ஆபரணங்களை போட்டு அழகு செய்து அவங்களுக்கு நெய்வேத்தியம் செய்து படையல் இனிப்பு பலகாரங்கள் வைத்து தாலி சரடு, அந்த மஞ்சள் சரடு அந்த கலசத்துல போட்டு மகாலட்சுமியை ஆவாகனம் பண்ணி பூஜை செஞ்சுட்டு அந்த விரதம் இருக்கிறவங்க அந்த கயரை எடுத்து கையில கட்டிக்கிறதோட அந்த விரதம் அன்னைக்கு ஃபுல்லா, அன்னைக்கு அந்த ஒரு நாள் முழுவதும் லக்ஷ்மியோடைய அஷ்டோத்திரம், அஷ்டலட்சுமி வழிபாடு, அஷ்டலட்சுமியோடைய அஷ்டோத்திரம் நாமாவளிகள், லலிதா சகஸ்ரநாமம் இதெல்லாம் போட்டு பாராயணம் பண்ணி சாயந்தர வேலையில சுமங்கலி பெண்கள், உறவு பெண்களை அழைத்து அவங்களுக்கும் இந்த சுமங்கலி செட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நோன்பு கயிறு எல்லாம் கொடுத்து அவங்களுக்கும் சந்தோஷமா அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி நிறைவு பண்ணக்கூடிய ஒரு விரதம் தான் வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறதுனால, இது எப்போ அந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா,
ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முதல்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அந்த வெள்ளிக்கிழமை தான் பாருங்க, மகாலட்சுமியை பூஜை பண்றதுன்னா அது வெள்ளிக்கிழமை, வரலட்சுமின்னா வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை அன்று இந்த பூஜையை மேற்கொள்ளணும் அப்படிங்கறதான். சரி, இதுலயும் ஒரு விசேஷம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த பெண்கள் மாதவிடாய் காலங்கள்ல ஒருவேளை மாதவிடாய் ஆயிட்டாங்க, அந்த விரதத்தை கடைபிடிக்க முடியலன்னா வருத்தப்படாதீங்க. அந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த வெள்ளிய நீங்க கடைபிடிங்க அப்படிங்கிற ஒரு தீர்வையும் இங்கே கொடுக்குறாங்க. அதனால இந்த மகாலட்சுமி விரதம் அப்படிங்கிறது செல்வ செழிப்புக்கு மட்டும் இல்ல, அனைத்து விதமான ஒருத்தங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னா என்ன சொல்லுவாங்க? 16 பெற்று பெருவாழ்வு நம்ம விளையாட்டு போக்குல சொல்லுவோம், ஐயோ 16 பிள்ளைங்களை இந்த காலத்துல எல்லாம் பெற முடியுமா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா இந்த மகாலட்சுமியோடைய அனுகிரகம் நமக்கு வேணுங்க. இந்த மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒரு நிகழ்வு இனிப்பு, சுவை நிறைந்த. அதுக்கு இனிப்பு கடையில வைக்கக்கூடிய இனிப்பு லட்டு, பூந்தி இதெல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டுல பாயாசம் வைங்க, இனிப்பு பாயாசம் வைங்க. அதை இனிப்பு பாயாசம் வச்சு, இனிப்பு பதார்த்தங்கள் வச்சு, இந்த சீயம் சுழியம் இதெல்லாம் சொல்றோம், அதெல்லாம் இனிப்பு செஞ்சு நீங்க வச்சு சாமி கும்பிடுங்க. பழங்கள் வச்சு கும்பிடுங்க. பழங்கள் ரொம்ப முக்கியம் அதுல. அதனால பழங்கள் வச்சு கும்பிடுங்க. இதுவே போதுமானது. அந்த பெண்கள் யாரெல்லாம் வயதான பெண்கள்ல இருந்து கல்யாணமான புது தாலி சரடு அணிந்த பெண்கள் முதல் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு. அன்னைக்கு பெரியவங்கள்ட்ட வீட்டுல மாமனார் மாமியார்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அது சுமங்கலி பெண்கள்கிட்ட மட்டும்தான் ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதுலாம் இல்லை. பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க. உங்க முன்னோர்களுடைய படங்கள் இருந்தா முன்னோர்கள் படங்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. நம்ம எந்த அளவுக்கு மகாலட்சுமியை வீட்டுல ஆவாகனம் வச்சு எப்படி எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா நம்ம வழிபாடு பண்றோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது, அந்த வருடம் முழுமைக்கும் ஒரு செல்வ செழிப்பான ஒரு சூழ்நிலைகள், பொருளாதாரத்திற்கு பற்றாக்குறை இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படணும்னா இந்த மகாலட்சுமி விரதத்தை கட்டாயம் கடைபிடிங்கள். உங்க வாழ்க்கையும் 16 செல்வங்களோட சுபிட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நன்றி.